இன்னைக்கு எல்லாரும் பயங்கரமா ஒரு ஃபீல் பண்ணி கேட்குற பாட்டு வந்து இந்த அஞ்சு வண்ண பூவே அப்படிங்கிற பாடல் கேட்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல். இட்ஸ் a beautiful song. எஸ். எப்படி இந்த பாடல் வந்து உங்களுக்கு அமைஞ்சது? அது ஆக்சுவலாக அது வந்து கோயின்சிடென்டலாக ஆன ஒரு விஷயம் தான். ஃபிலிம் சாங் வாய்ப்பு வந்து விஜய் ஆண்டனி சார் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு எனக்கு. ஸோ நான் அவன் இல்லை படத்தில், வேட்டைக்காரன்ல ஏன் உச்சி மண்டையில், வேலாயுதத்து சில்லாச்சு, இந்த மாதிரி பாடலாம். காக்க காக்க கண்ணம் காக்க கண்ணம் காக்க காக்க தாக்க தாக்க அங்கம் காக்க, ரொம்ப ஒரு ஒரு மாசான ஒரு சாங் அது. இதெல்லாம் வெஸ்டர்ன். ஓ, ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும், மாடுலேஷன் கிடைக்கும், பவர் கிடைக்கும், நமக்கு கோஆர்டினேஷன் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இசை பயணத்தில் நான் கர்நாடிக்கும் பண்ணுவேன், ஃபிலிமும் பண்ணுவேன். அதில் பாடும்போது அந்த ஒரு இமோஷனை கொடுக்காம நான் பாடினதே கிடையாது. There's a hero if you look inside your heart, you don't have to be afraid of what you are. இல்லை, அந்த காமெடி பண்ணி பாடுவார். ஓ, ரொம்ப ஒரு காமெடியான ஆள். ஸோ சும்மா விளையாடுறதுக்கு அண்ணே அண்ணே சிப்பா எண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்போ ரொம்ப கெட்டு போச்சண்ணே அப்படி என்னை பார்த்தா நான் குழந்தையா இருப்பேன். நீ வாப்பா அண்ணே அண்ணே என்ன பார்த்து பாடுவேன். லதா மங்கேஷ்கரே அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்களா பாடுங்க. நீங்க லதா மங்கேஷ்கர் மாதிரி பாட என்னைக்கு முயற்சி பண்றீங்களோ அது உங்க ஃபெயிலியர். நீங்க கண்டிப்பா அது ட்ரை பண்ணக்கூடாது. நீ போய் சினிமா பாட்டு பாடலாமா? நீ எப்படி ஒரு சாஸ்திரியமா சங்கீதத்தை கத்துக்கிட்ட? அப்படி அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்றவங்க வந்து தே ஆர் நேரோ மைண்டட். அவங்க சொல்றதெல்லாம் நான் கருத்தில் எடுத்துக்க மாட்டேன். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். என்றைக்குமே வந்து நேர்காணல் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப மனசை கவர்ந்த சில பேரை வந்து நேர்காணல் பண்ணுறப்போ ஒரு தனி மகிழ்ச்சி இருக்குது. அந்த மாதிரி வந்து சமீபத்தில் வந்து ஒரு பாடல், அதாவது நான் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஒரு பாடல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போதே யாருடைய வாய்ஸ், ஏன்னா அந்த பாட்டில் ஒரு ஏக்கம் தெரியும், ஒரு தயக்கம் இருக்கும், அதில் வந்து ஒரு நிறைய எமோஷன் கலந்துருக்கும். யார் இந்த பாட்டை பாடினா அப்படின்னா, எஸ், வணக்கத்திற்குரிய சாருலதா மணி. வணக்கம். வணக்கம் மாதவன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்றோம் ஆக்சுவலா. ஓகே, மகிழ்ச்சி. நைஸ் மீட்டிங். இதுல எனக்கு இந்த பாட்டு நான் சொன்ன மாதிரி வந்து மக்கள் இன்னைக்கு எல்லாரும் பயங்கரமா ஒரு ஃபீல் பண்ணி கேட்குற பாட்டு வந்து இந்த அஞ்சு வண்ண பூவே அப்படிங்கிற பாடல். அந்த பாடல்ல வந்து என்ன அப்படின்னா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து நான் எப்படி அதை கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா, நாயகன்ல ராஜா சார் வந்து தென்பாண்டி சீமையில பாடுவார். தென்பாண்டி சீமையில பாடும்போது அதுல ஒரு சோகம் இருக்கும், ஒரு தயக்கம், ஒரு சோகம் இருக்கும். அப்படியே உன்னை யார் இந்த ஊரில் பார்த்துக்க போகிறா அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பாடியிருப்பார். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த படத்தில் சிம்புவோடைய அந்த சின்ன வயசு கேரக்டர் ஒரு தங்கச்சியை தொலைஞ்ச வச்சு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டார். என்ன பண்ண போகிறான் அப்படி பார்த்து அந்த இடத்துல நிற்கும் போது அந்த பாட்டு அப்படி ஆரம்பிக்குது. ஸோ இந்த பாட்டுடைய ஃபீலே அதே ஃபீல், சேம் ஃபீல். இனிமேல் நீ என்ன பண்ண போகிற, உனக்குன்னு யார் இருக்கா அப்படிங்கிறது. எப்படி இந்த பாடல் வந்து உங்களுக்கு அமைஞ்சது? ரஹ்மான் சார் வந்து எப்படி உங்களுக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணி, இல்லை நீங்கள் தான் அந்த பாட்டை பாடணும் அப்படின்னு சொன்னார்? அது ஆக்சுவலாக அது வந்து கோயின்சிடென்டலாக ஆன ஒரு விஷயம் தான். ரஹ்மான் சார் வாஸ் இன் டச் வித் மீ when I was in Australia. என்னோட யூடியூப் சேனலில் ராகங்கள் பற்றி நிறையா நான் பதிவுகள் போட்டு அந்த ராகங்கள்லாம் அவர் பார்த்து காண்டாக்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சென்னை வரும்போது வந்து பாருங்கள் அப்படின்னாரு. சென்னை கோவிடுக்கு அப்புறம் வரவே முடியல. அப்புறம் 2023 எண்டில் தான் வந்தேன். சரி, இங்கே வந்திருக்கேன்னா வந்து மீட் பண்ணுறதுக்கு, சரி இன்னைக்கு வாங்க அப்படின்னாரு. சரி, கச்சேரி அந்த மார்கழி சீசன் கச்சேரி டைம். ஸோ கச்சேரி ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறேன் பார்க்குறதுக்கு, டக்குன்னு அந்த பாட்டு அமைஞ்சிருச்சு. அவ்வளோதான். நான் போகும்போது ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, காஃபி சாப்பிட்டுனாங்க. காஃபி சாப்பிட்டு வெயிட் பண்ண கூப்பிட்ட உடனே இந்த பக்கம் மணி சார் இருந்தார். சடனாக ரஹ்மான் சார் சொன்னார், டேக் போயிடலாமா அப்படின்னாரு. அவ்வளோதான். அதாவது என்னன்னா, உங்க மேல அவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு. காரணம் என்னன்னா, நீங்க ஒரு ட்ரெயின்டு கர்நாடிக் சிங்கர். ஸோ ஒரு வெரி ப்ரொஃபஷனல் கர்நாடிக் சிங்கர். ஆனால் கர்நாடிக் சிங்கிங்கில் இருந்துட்டு இல்லை, பிளேபேக் சிங்கிங் வரும்போது வந்து அவங்களுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கும். ரெண்டாவது வந்து சில இடத்துல நீங்கள் இப்படி பாடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் ஏன் இப்படி பாடணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஏன்னா ப்ரொஃபஷனலாக ஒன்று இருக்கும், ஒரு எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கும்.
கர்நாடிக்னு அதுக்குன்னு ஒரு புக், ஒரு தியரி இருக்கும். Correct. அந்த தியரியிலேருந்து மாறும்போது சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனாலே நிறைய கர்நாடிக் சிங்கர்ஸ் வந்து இல்லை கச்சேரி பண்ணுவாங்க, ஆனால் படங்கள் பாடுறது வர்றதில்லை. ரொம்ப ரேராக நம்ம சொல்லிடலாம் சில கர்நாடிக் சிங்கர்ஸ் தான் பாடியிருக்காங்கன்னு. இவங்க மகாநதி சோபனா கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு தெரிஞ்சு பாடுறாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்போது ஜெயஸ்தாஸ் சார் எடுத்துகிட்டு அவர் கர்நாடிக் அது கச்சேரியும் பண்ணுவார், அதே சமயத்தில் சினிமாலையும் பாடுவார். ஸோ சினிமாவில் பாடும்போது அவர் என்னன்னா அவருக்குன்னு ஒரு தனி கூட்டம், அவருடைய வாய்ஸுக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. கண்டிப்பா. ஸோ சினிமா பாடல் பாடும்போதும் கர்நாடிக்ல அதாவது தன்னுடைய ராகங்கள்லையும் தன்னுடைய ஸ்வரத்துலையும் எந்த தவறும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ அழகாக அதை வந்து டிசைன் பண்ணுவார். அந்த பாட்டை வந்து நம்ம எப்படி கொடுத்தாலுமே, நான் கூட வந்து ஒரு தடவை ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் சொல்லியிருந்தேன், குடிச்சிட்டு பாடுற பாட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினாங்கிற பாட்டு. அந்த பாட்டை கூட குடிகாரன் வந்து அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவானான்னு தெரியாது, ஆனால் ஜெயஸ்தாஸ் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் அது அப்படின்னு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும்ல பிளேபேக் சிங்கிங்கில், அதாவது கர்நாடிக் பாடி கச்சேரி பண்ணுறதுங்கிறது ஒரு வகை. பிளேபேக் பண்ணும்போது நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதில் கொஞ்சம் மாற்றி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கும். அது எப்படி தட் இஸ் வித் எமோஷன், பிகாஸ் கர்நாடிக்ங்கிறது பாட்டு, பட் இங்க வந்து ஒரு கேரக்டருக்கான எமோஷன் நீங்க கொண்டு வரணும். வெரி ரைட். இட்ஸ் ஆக்சுவலி கரெக்டான கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கீங்க. அது இமோஷன் நீங்க சொன்னது வந்து பெர்ஃபெக்ட். அது என்னன்னா எனக்கு அது டிஃபிகல்ட்டாவே இல்லை. ஏன்னு சொல்றேன், நான் 13 வயசு வரைக்கும் பாப் சாங்ஸ் பாடிட்டு இருந்தேன். வெஸ்டர்ன் பாப் தான் பாடுவேன் திடீர்னு வீட்டில். ஸோ நான் அப்படியே தான் இருப்பேன், அந்த ஒரு ஃபீல்லையே இருந்த ஒரு பொண்ணு. அப்புறம் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க குரல்லாம் நல்லா இருக்கு, இந்த சங்கீத குடும்பம், எங்கள் அம்மா வீணை வாசிப்பாங்க. ஸோ we should concentrate on something, why don't you do அப்படின்னாங்க. சரி கான்சென்ட்ரேட்ன உடனே கர்நாடிக்கில் ரொம்ப உள்ளே போய் அதுக்குள்ளே போயிட்டேன் 13 வயசுக்கு அப்புறம். பட் இந்த வெஸ்டர்ன் இது போயிட்டே இருக்கும். நான் இப்போ கூட வீட்டில் நிறையா அது கேட்பேன். அது ஸோ ஃபிலிம் சாங் வாய்ப்பு வந்து விஜய் ஆண்டனி சார் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு எனக்கு. ஸோ நான் அவன் இல்லை படத்தில், அதுக்கப்புறம் வேட்டைக்காரனில் ஏன் உச்சி மண்டையில், வேலாயுதத்தில் சில்லாச்சு, இந்த மாதிரி பாடலாம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக ஒரு ரிசர்ஜன்ஸ் மாதிரி ஆகிடுது, திருப்பி அந்த ஃப்ரீடம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி. ஆனால் வேற ஒரு டைமென்ஷனில் நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க, அந்த பாப் பாடினதுனாலேயோ இந்த மாதிரி ஃபிலிம் சாங்ஸ் பாடும்போது அப்படிங்கிறது. நானும் என்ன பாட்டு ஸ்பெசிஃபிக்காக இது காக்க காக்க கண்ணம் காக்க கண்ணம் காக்க காக்க தாக்க தாக்க அங்கம் தாக்க, ரொம்ப ஒரு மாசான ஒரு சாங் அது. ஓகே. நானவன் இல்லை நானவன் இல்லை. ஆனா அந்த பாட்டுல ஆக்சுவலா ரேவதின்னு ஒரு ராகம் இருக்கு. சரிமா பனி பமரி நிரிச, அந்த ராகத்துல ஆக்சுவலா பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து ரெக்கார்டிங் முடிச்சுட்டு விஜயானி சார்ட்ட சொன்னேன், சார் இது ரேவதின்னு ஒரு ராகம் சார். ஓ அப்படியா அப்படின்னு. இப்போ நீங்கள் அவர்கிட்ட சொன்ன மாதிரி தான் எங்கிட்டீங்க ரேவதி வர்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு. அதாவது என்ன, தில்லுமுள்ளு படத்தில் வர ரஜினிகாந்த் மாதிரி நாங்கள் யோசிப்போம். அந்த தொடையில போட்டால் வர்றது ஆதித்தாளமா, அதாவது அந்த கதகத பிரியாவா ஸ்ரீபிரியாவா அப்படின்னு வரல, ராகத்தில் இத்தனை பிரியா ராகங்கள் இருக்கிறதே இன்னைக்கு தான்மா தெரியும் அப்படின்னு வர. அந்த மாதிரி எனக்கு நீங்கள் சொல்லும் போது அது ரேவதி. ஆனால் பாடும்போது அது கேட்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல். இட்ஸ் a beautiful song. எஸ், நல்ல சாங். சோ அப்படி ஆரம்பிச்சது தான் என்னோட லைக் ஃபிலிம். பட் டோட்டலி ரொம்ப டிஃபரெண்ட்ல. ஆக்சுவலா இது கூட பரவாயில்ல. இப்போ இந்த இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கர்நாடிக் கலந்து இருக்க மாதிரி இருக்கு. ஏன் உச்சி மண்டையில சுருங்குதுங்கிற பாட்டு இருக்குல்ல, அதுக்கும் கர்நாடிக் எந்த சம்பந்தமே கிடையாது. எதுக்கு சார் இருக்கணும், எல்லாமே கர்நாடிக் சம்பந்தமே இருக்கு கூட. ஆக்சுவலா எனக்கு ஃபிலிம் ரெக்கார்டிங்ஸ் கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் அது ஐ கேன் ஸ்டெப் அவுட் ஆஃப் த கர்நாடிக் பாக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போய் ஜஸ்ட் ஹேவ் ஃபன், அந்த வேர்ட்ஸ் வரும், அந்த ஒரு இமோஷன், வேற ஒரு உலகத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். ரைட், அது கரெக்டு. ஆனால் உங்களுக்கு அது சரி, எது உங்களுக்கு பெட்டராக இருக்குது கர்நாடிக் சிங்கிங் பாடும்போது? சரி, எப்பவுமே பாட்டு மட்டும் இல்லை, மேடையில் பேசக்கூடிய இல்லை பாடக்கூடிய ஏதோ அந்த மேடை கலைஞர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். மேடையில் போய் மக்களுக்காக செய்யக்கூடிய எந்த கலையாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக இருக்காங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல உங்களுக்கு பிடிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க கர்நாடிக் வந்து நிறைய கச்சேரிகள்லாம் பண்றீங்க, நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது சினிமா பாட வரும்போது இப்போ ஏன் உச்சி மண்டையில தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுப்பேன். டோட்டலி டிஃப்ரெண்ட். எது ஆத்மார்த்தமா இருக்கு? போத், ரெண்டுமே ஆத்மார்த்தம். நீங்கள் வந்து இது டிப்ளமேட்டிக் ஆன்சர்னு திங்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம மூட் இருக்குல்ல, வாழ்க்கையில் வந்து ஒரே மூடில் ஒரு மனுஷன் நாள் பூரா இருக்கிறது இல்லை. சில சமயம் நம்ம தியானத்தில் இருக்கும், சில சமயம் விளையாடுறோம், பசங்களோட விளையாடும் போது ஜாலியாக குழந்தைங்களோட விளையாடும். ஸோ அந்த மூட் அப்படி சேஞ்ச் ஆகிட்டு, இல்லை ஒரு நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்டோட இருக்கும்போது அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ எல்லா மூடும் ஒரே மூடாக இருக்கா? இல்லை.
ஸோ பாடும்போதும் அப்படிதான். கர்நாடிக் மியூசிக் வந்து காலையில் எழுந்து சாமி கும்பிட்டு ஒரு தியானம் பண்ணுற ஃபீல். அப்புறம் ஃபிலிம் சாங் வந்து ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டு என்ஜாய் பண்ணுற ஃபீல். அந்த ஃபீல்டில் போயிடணும் சார். அவ்வளோ. ஸோ இந்த காலையில் எழுந்தோன்னே இந்த வாய்ஸ்க்கெல்லாம் சில இதெல்லாம் எக்ஸசைஸ்லாம் கொடுப்பாங்களா கர்நாடிக் சிங்கிங் இருக்கு. இப்போ இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி சினிமா சாங் பாடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி காலையில் எழுந்தோன்னே நம்ம சாகசம்லாம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உண்டா? இல்லை, அது சாதகம் டெய்லி பண்ணுறது. அது கர்நாடிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை. என்னோட அதாவது நான் ஆப்பராவும் படிச்சேன். சாதகமா அது நான் சாகசம். ஆமாம் சார், அது சாகசமான சாதகம் தான். அதனால நீங்கள் சொன்னது தப்பு இல்லை. அதுக்கு சாகசம் வேணும். சாதகம் பண்ண சாகசம். அதாவது எனக்கு சிந்து பைரவில சிவகுமார் சார் சொன்னது யார் சோனி யாருகிட்ட என்ன கேள்வி கேட்குறேன்னு தெரியுதா அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இல்லை பரவாயில்ல. ஸோ சாதகம் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் காலையில் வந்து ஒரு சாதகம் பண்ணி வாய்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுட்டு போகிறீங்க. கரெக்ட். பட் அங்கே போனோன்னா இந்த மாதிரி சினிமா பாட்டு பாடும்போது சில நமக்கு அதுக்கான ரஃபாக சில மாடுலேஷன் டோன் மாத்துறது. எஸ். ஸோ நான் வந்து சாதகங்கிறது ஒரு மிக்ஸ்அப் பண்ணுவேன். இந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சாதகம் அண்ட் இந்தியன் சேர்ந்து பண்ணுவேன். எனக்கு வந்து கிளாசிக்கல் சாதகம்னா என்னன்னு சும்மா லைட்டாக ஒரு பிட் பண்ணி நம்ம கர்நாடிக் சாதகம் பண்ணும்போது வர்ணம் பாடுவோம். Like we'll do every bodhana viniya இது அகாரமா பாடும். வண்டர்ஃபுல். ஓகே, இது வந்து கர்நாடிக். ஓகே, இப்போ நீங்க வெஸ்டர்ன்ல பாடும்போது இதெல்லாம் வெஸ்டர்ன். ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும், மாடுலேஷன் கிடைக்கும், பவர் கிடைக்கும், நமக்கு கோஆர்டினேஷன் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். நான் சொன்னது உங்களுக்கு ஒரு துளியே சொல்லியிருக்கேன். அது ஆக்சுவலாக ஒரு 20-25 மினிட் ருட்டீன் இருக்கு. அதுக்குன்னு சில இல்லை நான் பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வரும்போது சூப்பர் சிங்கர்லாம் வருவாங்களா, அவங்க சில பேர் வந்து ட்ரெயின்டு சிங்கர்ஸ் கர்நாடிக் சிங்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி காலைல எழுந்தோன்னு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது பண்ணுறப்ப நான் கேட்பேன், என்ன பண்ணீங்கன்னா நான் வாய்ஸ் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்வாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன், எப்படி அதை வந்து கர்நாடிக்னா என்ன, வெஸ்டர்ன் இதுனா என்னன்னு. ரொம்ப அது கரெக்டான ஒரு டெஃபினிஷன் கொடுத்தீங்க, நல்லாவும் பண்ணி காமிச்சீங்க. இது டிஃபரன்சியேஷன் இருக்கு சார், நீங்க கேட்கறது கரெக்ட். அண்ட் இது ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது நமக்கு எத்தகைய பாட்டு வந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் கர்நாடிக் கச்சேரிக்கு இந்த வாய்ஸ் கல்ச்சர் நல்லா யூஸ் ஆகும். பிகாஸ் கர்நாடிக்ல இப்போ சப்போசிங் வி சிங்கிங் லைக் ஒரு தியாகராஜ கீர்த்தனை பாடுறோம், ஒரு பண்டூரீதி கோலுவிய வைய ராமா ராமரை கெஞ்சும் போது ஒரு மாடுலேஷன் வருது இல்லையா, ராமான்னு பாடுது இல்லையே. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாடினா அது கர்நாடக சங்கீதத்துக்கு ஒரு டிஸ்சர்விஸ் அது. ஸோ என்னோட அந்த இசைப்பயணத்தில் நான் கர்நாடிக்கும் பண்ணுவேன், ஃபிலிமும் பண்ணுவேன். அதில் பாடும்போது அந்த ஒரு இமோஷனை கொடுக்காம நான் பாடினதே கிடையாது. ஸோ எனக்கு as you say that emotion is part of who I am, I think. But that comes out like that. ஸோ இங்கே வந்து இப்போ நீங்கள் கர்நாடிக் சிங்கிங்லேருந்து வந்து சினிமா பாடல்கள் பாட ஆரம்பிச்சோன்னல்ல, இப்போ வேட்டைக்காரன் வந்து அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட். வேட்டைக்காரன் வந்து ஃபுல் ஆல்பமே ஹிட். ஸோ அந்த ஆல்பம் ஹிட் ஆனோன்னா இல்லை, உங்களுடைய ஒரு அப்ரோச் வெளியிலேருந்து பார்க்குறவங்களோட அப்ரோச் வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா, சரி மேடம் நம்ம கச்சேரிக்கு வாங்க, இதை சினிமா பாட்டெல்லாம் பாடுவோம், இந்த பாட்டு நீங்கள் தான் பாடணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் வரும். நான் வந்து கர்நாடக சங்கீதத்தில் கச்சேரி பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள். என்னுடைய வேவ் இஸ் வெரி ப்ரொஃபஷனல். நான் வந்து ஜனரஞ்சகமாக இந்த மாதிரி வந்து லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரால பாடுறது அப்படிங்கிறத எப்படி நீங்க அதை பார்ப்பீங்க? ஆக்சுவலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதான் சொல்கிறேனே, நான் வந்து 13 வயசு வரைக்கும் அந்த மாதிரி தான் பாடிட்டு இருந்தேன். அந்த பாப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அந்த மாதிரி குழந்தையா இருக்கும்போது, பாப் சிங்கிங்கில். ஸோ அப்போ யோசிப்பேன், அந்த மாதிரி மேடையில் நின்று மைக்கெல்லாம் பிடிச்சி பாடினேன். இப்போ என்ன உட்காத்தி வச்சு புடவையை கட்டி பாட வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பாப் சிங்கிங் எனக்கு உங்கள் பேரில் யார் உங்களுக்கு ரொம்ப, நான் கேட்ட ஒரே பாப் சிங்கிங் வந்து பிரிட்னி ஸ்பியர்ஸ். ஆமா, அப்ப வந்தாங்க, ஒரு டூர் வந்தாங்க. அந்த அந்த வந்து அந்த பேபி ஒன் மோர் டைம் அப்படின்னாங்க. ஓ வாட் இங்கிலீஷ் சாங் அப்படின்னு சொன்னாங்க. Hit me baby one more time. இன்னைக்கும் இல்ல, செம பாட்டு. ரீசெண்டா இங்க அந்த பாட்டை கேட்டப்போ எல்லாரும் பயங்கரமா டான்ஸ் ஆனாங்க. அடப்பா இன்னும் புதுசு மாதிரியே டான்ஸ் ஆடுறாங்க. அது வந்து ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். அந்த குரூவ் ஓ பேபி பேபி அந்த பாட்டு அந்த சிக்னேச்சர் போட்ட உடனே அப்போ எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் ரெண்டு தாங்க, பிரிட்னி ஸ்பியர்ஸ், பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ். ஆமா, அதாவது ஆஃப்டர் மைக்கேல் ஜாக்சன். ஆஃப்டர் மைக்கேல் ஜாக்சன். சோ அப்ப நீங்க பாடின பாப் பாடல்னா என்ன பாடலாம்? நான் எல்லாமே அந்த டைம்ல உங்களோட ரொம்ப ஃபேவரட் என்ன பாப் பாடல்? அப்ப மேடையிலலாம் ஸ்கூல்ல பாடினது தானே?
எனக்கு கேஸ் ஆஃப் பேஸ் பிடிக்கும். அப்போ ஸ்கூலில் பாடினது வந்து விட்னி ஹியூஸ்டன், பிகாஸ் வாய்ஸ் நல்லா இருக்குமே. மரையா கேரி ஒருத்தருங்க இருக்காங்க, அவங்களுக்கு 6 ஆக்டேவ் ரேஞ்சுங்க. அவருக்கு 5 to 6 ஆக்டேவ் ரேஞ்ச். உங்களுக்கு இது இந்த ஓப்பரால பாடுற மாதிரி சொல்லுவாங்க, அப்படியே ஆப்பரா மாதிரி ரேஞ்சை வச்சுட்டு அவங்க பாப்புலர் பாடினவங்க. ஏங்கப்பா, கீழேந்து மேலே போகும், எங்கே முடியும் நான் பார்த்தேன். அந்த அவங்க பாடின ஒரு பாட்டு எனக்கு இன்னும் தாக்கத்தை ஏற்படுச்சு. அவங்க எந்த ஊர்? அவங்க யூஎஸ்ஏ தான். USA தான். So there's a hero if you look inside your heart, you don't have to be afraid of what you are. There's an answer if you seek into your soul, and the emptiness you know will disappear. அந்த மாதிரி அகாரெல்லாம் வரும் அவங்க பாடல. And then a hero comes along. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்குள்ள பாரு ஒரு ஹீரோ இருக்காங்க, நீ கவலைப்படாத எதுக்கும் அப்படிங்கிற வார்த்தை. நல்ல வேலை நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு இங்கிலீஷ் பாட்டுல வேற இங்கிலீஷ் புரியாது. இங்கிலீஷ் பாட்டு இங்கிலீஷ் நான் வந்து ஓப்பனாக ஒத்துக்கிட்டேன். ஒரு தடவை இங்கிலீஷ் படம் பார்க்க போனேன், எல்லாரும் பார்த்து அமேசிங் அப்படின்னாங்க. அது என்ன படம் தெரியுமா? மேட்ரிக்ஸ்னு ஒரு படம். பார்த்து வாட் அ பியூட்டிஃபுல் மூவி, அமேசிங். யாராவது ஒருத்தர் கதை சொல்லுங்கன்னா யாருமே சொல்லல. ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுங்க நான் சொல்கிறேன், ஆனால் அவங்களுக்கு தெரியாதுங்கிறதே சொல்ல மாட்டேன். அதனால் எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன நல்ல வேலை, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம். அந்த நீங்களே சொல்லிட்டீங்க, நமக்குள்ளேயே ஒரு ஹீரோ இருக்காங்கிறதா அந்த பொண்ணு பாடுறாங்க அப்படின்னு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இந்த பாட்டு நான் எனக்கு இன்னும் ஏன் ஞாபகம் இருக்குன்னா, சின்ன குழந்தைல கேட்டது மறக்காது நம்ம. கரெக்ட். அந்த தாகம். ஸோ இப்போ ஃபிலிம் சாங்லாம் வரும்போது இந்த ஃபீலிங், இமோஷன்லாம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. அம்மா வந்து கர்நாடிக் வீணை நல்லா வாசிப்பாங்க. உங்களுக்கு எப்படி இந்த திடீர்னு பாப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்? எங்கள் அப்பா வந்து கப்பலில் என்ஜினியராக இருந்தார். ஸோ உலகம் பூரா போயிட்டு இருப்பாரு. ஸோ அப்பா வந்து எங்கே வரும்போது நிறைய CDs கேசஸ்லாம் எடுத்து வரும். 6 மாசம் கடல்ல 6 மாசம் வீட்டில். ஸோ எல்லாம் எடுத்து வரும். டீப் பர்பிள், பீஜிஸ், பீட்டில்ஸ், இது போனியம், அது இது எல்லாம் அப்பா பழசு புதுசு எல்லாம், யூரோப்பா, கவுண்ட் டவுன், டாப் 50. அப்பா வரும்போது சூட்கேஸ்ல பாதி தான் இருக்கும். அப்பாவுக்கு மியூசிக் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பட் அவருக்கு இந்த வெஸ்டர்ன் டைப்ல பிடிக்கும். சோ பாடுவாரா? ஃபிலிம் சும்மா வீட்டில் பாடும், ஜாலியா பாடும், வெளியில எல்லாம் பாட மாட்டேன். குரல் நல்லா இருக்கும் அப்பாவுக்கு. ஹிந்தி பாட்டு, பழைய பாட்டு எல்லாம் கொஞ்சம் பாடுவோம். முகமது ரஃபி சாங்ஸ் அந்த மாதிரிலாம், கிஷோர் குமார் சாங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பாடிட்டு இருப்பாரு. இல்ல இந்த காமெடி பண்ணி பாடுவாரு, ரொம்ப ஒரு காமெடியான ஆளு. ஸோ சும்மா விளையாடுறதுக்கு. என்ன பாட்டு அந்த மாதிரி பாடுவாரு காமெடியா? அந்த அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அப்படி என்ன பார்த்தா நான் குழந்தையா இருப்பேன். நீ வாப்பா அண்ணே அண்ணே என்ன பார்த்து பாடுவேன். வெளியூர்ல இருந்து ஊருக்கு வரும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு 3 years அவர் வந்து உலகம் பூரா வந்து எல்லா சீரீஸும் எடுத்து வந்தாலும் அவர் இங்க காமெடியா பண்ற பாட்டு ராஜா சார் ரொம்ப ஐயோ ரொம்ப பிடிக்கும். தமிழ் பாட்டு ரொம்ப பிடிக்கும். கண்ணதாசன் பாட்டு, இந்த பாட்டு, தத்துவ பாடல்கள் எல்லாம் பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு அந்த வெரைட்டி. இந்த 13 வயசு வரைக்கும் பாப் பண்ணேன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க கேட்ட முதல் சினிமா பாடல், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா பாட்டு, தமிழ் பாட்டு என்ன பாட்டு? அது எங்க அம்மா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜானகி அம்மா பாட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் சும்மா லைட்டாக பாடி காமிச்சதே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது அது கேட்குறதுக்கு. அது அந்த பாட்டை அதிகமாக கேட்டதுனாலையும், ரெண்டாவது வந்து இங்கே நான் வந்து எப்பவுமே அப்படின்னா, எனக்கு மியூசிக் அவ்வளோவா தெரியும், மியூசிக் சுத்தமாக தெரியாது, அவ்வளோவா இல்லை, சுத்தமாக தெரியாது, நான் கற்றுக்கவும் இல்லை. ஆனால் ஒரு பாட்டை கேட்டால் அந்த பாட்டை இன்னொருத்தர் யாராவது அதே மாதிரி பாடினாங்கன்னா யார் பாடுறா அப்படின்னு பார்ப்போம். அதுதான் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் கம்போஸ் பண்ணதை, ஒருத்தருடைய ஒரிஜினாலிட்டியை எங்கேயுமே மாற்றக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்களோ அது அப்படியே இருக்கணும். ஏன்னா ஆமாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கர்நாடிக்கில் ஒரு கச்சேரி பண்ணுறீங்க அப்படின்னா, அதை நான் மாற்றி பாடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைப்பேன். யாருக்குமே நான் நினைப்பேன். ஏன்னா அது அவங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி, அவங்க வந்து அதை ரொம்ப ஆத்மார்த்தமாக பாடியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம. அப்போது இப்போ இந்த பாட்டை நீங்கள் லைட்டாக ஹம் பண்ணும்போது கூட இல்லை, அந்த ஒரிஜினல் அப்படியே கேட்குற மாதிரி ஒரு ரா ஃபார்மேட்டட் வர்றப்போ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் என்னுடைய ஃபீல், என்னை பொறுத்த வரைக்கும். அதான் நான் இன்னைக்கும் அது ட்ரிக்கி திங் என்ன தெரியுமா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது சிங்கர்ஸுக்கு என்ன ட்ரிக்கி திங்னா, ஜானகி அம்மா வாய்ஸ் ஹை பிச், எனக்கு வந்து மிடில் ரேஞ்ச் வாய்ஸ். ஸோ நான் ஜானகி அம்மா பாட்டெலாம் பாடும்போது பயந்துட்டே தான் பாடுவேன். பிகாஸ் பீப்புளோட மைண்டில் அவங்க குரல் பதிஞ்சிருக்கும். அது வேற மாதிரி நம்ம பாடும்போது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணோம். அது நமக்கு சேலஞ்ச் தான் சார். இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளே சொன்னேன். ஆக்சுவலாக ஆனால்
எஸ்பிபி சார் பாடின ஒரு பாட்டு. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மனோஜ் சார் வந்து அந்த பாட்டை எனக்கு பாடி காமிச்சார், மன்றம் வந்து தென்றல். அதை ஆக்சுவலாக வந்து நான் கேட்டிருக்கேன். தட் வேர்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த வேர்ஷன் அக்செப்டபுளாக இருக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின்டு மியூசிஷியனுங்கிறதுனால நீங்கள் பாடுறப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, இப்போது நான் மியூசிக் தெரியாத ஒருத்தர் வந்து மாற்றி பாடும்போது சமயத்தில் ஏற்றுக்காத மாதிரி கூட இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கு அது தெரியும், எந்த ஸ்கேலில் எடுக்கணும், எதை எடுத்தால் நம்ம வாய்ஸ் கம்ஃபர்டபுள், எது அதே மாதிரி சவுண்ட் ஆகும்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்னது கரெக்டு. ஜானகியம்மோட வாய்ஸ் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேல தான் இருக்கும். சோ இதுவே இந்த பாட்டே வந்து காற்றில் இந்த கீதம், அப்ப அவ்வளவு தூரம் இருக்க மாட்டேன். நீங்க ஒரு லெவல் இறக்கி பாடினாலும் அந்த ஃபீல் எனக்கு கிடைக்குது. ஃபீல். ஸோ அந்த அதை திங்க் பண்ணுவேன். அவங்கள வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா திங்க் பண்ணி, காற்றில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே அப்படி பாடிப்பாங்க. அந்த ஜில்லுன்னு ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. அதை நினச்சி ட்ரை பண்ணுறது தான் சரி. அந்த அவங்க குரல் நமக்கு அந்த டாம்பர் கிடையாது. நம்ம டாம்பரில் நம்ம பாடுவோம், நம்ம பட் லதா மங்கேஷ்கரே ஒரு இன்டர்வியூவில் இந்த மேட்ரு சொல்கிறது தானே சொல்கிறேன். அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்களா பாடுங்க. சிங்கர்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் லதா மங்கேஷ்கர் மாதிரி பாட என்னைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அது உங்கள் ஃபெயிலியர். நீங்கள் கண்டிப்பாக அது ட்ரை பண்ணக்கூடாது. என்னோட நுவான்சஸ் எடுத்துக்கங்க, என்னோட கருத்துக்களை எடுத்துங்க, பட் அதை உங்கள் குரலில் நீங்கள் கொடுங்க அப்படின்னாங்க. அது எனக்கு ஒரு ஆழமாக பதிஞ்சு. ஆனால் உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி சிங்கர்ஸ். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாத்துக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்க பாடல்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா மனசில் அப்படியே பதிஞ்சிரும். உங்களுக்கே திருப்பி நீங்கள் பாடும்போது அந்த டோன் வரும். கண்டிப்பாக சிங்கர்ஸ்க்கு ட்ரை பண்ணுறோம். அதான் இல்லை, அது வந்து அது தானாகவே என்ன பண்ணால் நீங்கள் அந்த லெவலில் தான் நீங்கள் பாடணும்னு நினைப்பீங்க ஃபர்ஸ்ட். ஆமாம், அதை மீறி உங்களுடைய வாய்ஸில் பாடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இன்னும் சூப்பரான. அது எங்கள் வாய்ஸில் அந்த ஃபீலை கொண்டு வர முடிஞ்சிட்டா அதுதான் வெற்றி எங்களுக்கு, இல்லையா? பிகாஸ் அவங்க வாய்ஸில் நம்ம பாட முடியாது. You cannot walk in another shoes. ஆனா சில நேரத்துல ஒரு விஷயம், உயிரே படத்துடைய தில்சே ஹிந்தியில அப்படின்னு அவங்க பாடியிருப்பாங்க. அதை அப்படியே ஈக்குவல் பண்ற மாதிரி ஜானகம்மா இங்க வந்து நெஞ்சி நீலே ஊஞ்சலி அப்படின்வாங்க. ஆக்சுவலா என்னன்னா எனக்கு இது ரெண்டும் சிமிலரா இருக்கும். நான் சொல்லுவேன், இதற்காக இப்படி பண்ணாங்களா இல்ல இந்த பாட்டை இவங்க பாடிட்டு அவங்க அதை பாடினாங்களான்னு எனக்கு தெரியல. அது எது முன்னாடி வந்துச்சுங்கிறது அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சது வந்து ஹிந்தியில ஃபர்ஸ்ட் பண்ணி தமிழ்ல பாடினாங்களாங்கிறதா எனக்கு அப்படியே இருக்கும். அந்த ஜியாச்சலே சொல்லும் போதும் இவங்க நெஞ்சினில சொல்லும் போதும் ஒரே மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கூட எனக்கு டிஃபரன்ஸே வராது. கிரேட் எக்ஸாம்பிள். அது ரஹ்மான் சார் கேட்கணும் ஆக்சுவலா. அது சந்திச்சா ஆமா கண்டிப்பா கேளுங்க எது முன்னாடி வந்துச்சுன்னு. பட் அதுலயே கூட இன்டோனேஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. அது அங்க அந்த மியூசிக் டைரக்டர் கம்போசர் இருக்காங்கல்ல, அவங்களோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி சார். பிகாஸ் அவங்க போட்டு காமிப்பாங்க, அவங்க பாடி காமிப்பாங்க, அது மாதிரி நம்ம பண்ணோம். இப்ப இந்த நெஞ்சு நிலையவே அது எக்ஸாம்பிளா இருந்திருக்கலாம். இதுல இப்ப நீங்க பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்னா நீ கர்நாடிக் பாடும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு, திடீர்னு போய் சினிமா பாட்டு பாடுறீங்க. ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு புதுசாக ஒரு படம் கிடைச்சிருக்கு, நம்ம படத்தில் பாடணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னம்மா இந்த பாட்டெலாம் பாடிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கமெண்ட் வந்திருக்கா? அதாவது நீ போய் சினிமா பாட்டு பாடலாமா, நீ எப்படி ஒரு சாஸ்திரியமா சங்கீதத்தை கத்துக்கிட்டோம் அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏரியா. என்ன பொறுத்தவரைக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்றவங்க வந்து தே ஆர் நேரோ மைண்டட். ஸோ அவங்க சொல்றதெல்லாம் நான் கருத்தில் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு வந்து ஒரு ஐ எம் வெரி கிளியர் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஐ லைக் அண்ட் வாட் கைண்ட், என்ன மாதிரி இந்த வைப்ரேஷனோட நான் சிங்க் ஆவேங்கிறது எனக்கு நல்ல எப்போவுமே கிளியராக இருப்பேன். ஓகே. ஸோ இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க, ஏதாவது ஒரு வேணும்னே குழப்பணும்னு கொளுத்தி போட முயற்சி பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் பார்த்தா பிளிங்கர்ஸ் தான் நான் பாட்டுக்கு கண்டுக்கவே மாட்டேன். குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி. அதே பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான். நம்ம வைப்ரேஷன் இல்லாதவங்களோட நம்ம சிங்கே ஆக முடியாது. கரெக்ட். அவங்களோட நம்ம சிங்க் ஆகி அந்த 5 minutes ஸ்பெண்ட் பண்ண கூட அந்த 5 நிமிஷம் நம்ம வாழ்க்கையிலேருந்து நமக்கு போயிடும். இல்ல அது ஏன் நான் பாடுறேன்னா அப்படின்னு அவங்க சொல்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கு. நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் அவங்களுக்கு. இல்ல அவங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல. சூப்பர். ஏன்னா அந்த மாதிரி சில பேர் வந்து எப்பவுமே மனசளவில் சில பேர் வந்து குழப்பிடுவாங்க. நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுல
பாப் பாடல்கள் நிறையா வந்து அப்பா கொடுத்தாரு. அப்பா வந்து கொண்டு வந்தாரு. இந்த கேசட்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் அதில் எனக்கு பாடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நல்லா பாப் பாடல்லாம் பாடிட்டு இருந்தீங்க. அப்புறம் அம்மா சொன்னபடி வந்து ஒரு கர்நாடிக் கற்றுக்கிட்டு ஒரு ட்ரெயின் கர்நாடிக் மியூசிஷியன். இதுவும் இருக்குது. 13 வயசு வரைக்கும். 13 வயசுங்கிறது சாதாரணம் கிடையாது. 13 வயசு வரைக்கும் பாப் பாடலும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கர்நாடிக் அப்புறம் கூட பாடிட்டு இருந்தீங்க. ஆமாமா, ஐ வாஸ் டூயிங் கர்நாடிக் சிங் பண்ணும்போதேவா? அஃப்கோர்ஸ் பண்ணலாமே. அதுதான் சொல்றேனே, நான் என்னோட வாய்ஸ் கல்ச்சரே ஒரு ரெண்டுமே சேர்ந்து இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இன் ஆஸ்திரேலியா ஆப்பரா படித்தேன். அது இட்டாலியன் ஆப்பரா படிச்சுட்டு அங்கே எப்படி அந்த சிங்கிங் டெக்னிக்ஸு நிறைய இருக்குது, பேரலல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம குரலுக்கு எடுத்துக்காம பண்ணணும், நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். வாய்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணுமா? ரொம்ப பேசக்கூடாது. No talking. Only singing. Yeah. வாய்ஸ் ஆக்சுவலாக பேசுறது ரொம்ப பாதிக்கும். நான் ஸ்டாப்பாக பேசுறது, கத்துறது, அதிகமாக எனக்கு பேச வைக்க, கோவப்படுறது, இதெல்லாம் நல்லது கிடையாது. ஓகே. ஸோ நான் எப்பவுமே சாத்மீகமாக இருப்பேன், மிதமாக இருப்பேன். ரொம்ப இது பண்ண வைக்க மாட்டேன், எதையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். இப்போ நீங்கள் கேட்டிங்களே யாராவது சொல்கிறாங்களா அது இது, அதெல்லாம் கேரி பண்ணிக்க மாட்டேன். ரெண்டாவது, ஐ ஆல்வேஸ் கிவ் ஒரு விஷயம் சொல்லணும், பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை அவங்களுக்கும் கொடுக்கணும். ஸோ அவங்க ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அது ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் தட். பட் அது அப்படி சொன்னவங்களே மாறி அப்புறம் சொன்னவங்களும் இருக்காங்க. அப்போது நான் நினச்சேன், ஆனால் என்ன ஒரு ரேஞ்ச் ஆஃப் சாங்ஸ் பாடியிருக்கீங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஏன் உச்சி மண்டல பாடிருக்கீங்க, சில்லாக்ஸ் பாடிருக்கீங்க, அப்புறம் கண்ணுக்குள் புத்தி வைப்பேன், அப்புறம் ஒரு சதா நன்னு கிளாசிக்கல், இதுல நிறைய வேரியேஷன் இருக்கு. இப்போ 5 வண்ண பூவே இவ்வளோ வேரியேஷன் பண்ணியிருக்கீங்க. அதே கும்பல் இப்போ வந்து ஸோ போற்றுவார் போற்றற்றும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு நம்ம இருக்கணும். அவ்வளோதான். ஓகே. பிகாஸ் டைம் வில் டெல், டைம் வில் ஆல்சோ சேஞ்ச் பீப்புள்ஸ் பெர்செப்ஷன்ஸ். அவ்வளோதான். ஸோ அந்த எந்த பாட்டு வந்து உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரபலத்தை ஏற்படுத்தணும்? ஆக்சுவலாக நான் பாடின பாட்டு கம்மி தான் சார், நம்பர் ஆஃப் சாங்ஸ் கம்மி தான், ஆனால் எல்லாமே பெரிய ஹிட். ஆமாம், அதனால எந்த பாட்டுனே சொல்ல முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ரீல்ஸ், அது மாதிரி. அதான் இந்த கமர்ஷியலாக வந்து பசங்க போட்டு என்ஜாய் பண்ணுறதெல்லாம் இந்த சில்லாக்ஸ் ஏமுச்சி மண்டேல. இந்த ஃபேமிலிஸ் பசங்க போட்டு குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடி பண்ணுறது வந்து கண்ணுக்குள் பொத்தி வைப்பேனின் செல்ல கண்ணனேவா, அந்த பாட்டு ஜிப்ரானுக்காக, திருமணம். அப்புறம் எல்லா காதலிகள் வந்து ஒரு மெல்லிசை எல்லாரும் பாடுறது வந்து இந்த சதா நன்னு நடிப்பே நீ செலிமே தந்தாய் 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 இன்பம் கண்ணா. மகாநட்டி, சாவித்ரி அம்மாவோட பயோபிக்ல வந்து அந்த மெலடி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அது வந்து தெலுங்குல நீங்க பண்ணதா? போத் தெலுங்கு அண்ட் தமிழ். சதா நன்னு இன் தெலுங்கு, தந்தாய் இன் தமிழ். இப்போ நீங்கள் வந்து இது எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஆக்சுவலாக. ஆனால் இப்போ தெலுங்குல